ஓகே ப்ரோ. அது தவிர்த்து வந்து வேற எதனா டவுட்ஸ் இருக்கா ஸ்ட்ரக்சர்ல? வேற எதனா வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எதனா டவுட்ஸ் ப்ரோ இருந்தாலும் கேளுங்க. நான் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் ப்ரோ, கேக்குறேன். ஓகே ஓகே ஷேர் பண்ணுங்க. ஏன் ப்ரோ ஏதாவது லைவா என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கா? செட்டப் இருக்கான்னு கேக்குறீங்களா? நம்ம நீங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது செட்டப் இருக்கு? அந்த மாதிரி செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கோல்டுல வந்திருக்கும் ப்ரோ. ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. பட் ஆனா வந்து ப்ரோ தெரியுதா? ப்ராப்பரா இல்ல அதுவும். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ தெரியுதா ப்ரோ? தெரியும் தெரியும் சொல்லுங்க. ப்ரோ இங்க வந்து நான் 1560 வந்து 1560 வரைஞ்சிருக்கேன் ப்ரோ. இது கீழே ஃபிளிப் ஆகுதுல ப்ரோ. இங்க ஃபிளிப் ஆனா வந்து நம்ம வந்து பாக்கணுமா இல்ல வந்து 1560 தொடுறப்ப ஃபிளிப் ஆனா பாக்கணுமா? ஃபிளிப் புரியுது பியூஸ் நீங்க என்ன எனப்படும் கேக்குறீங்க. நமக்கு. அந்த இடத்துல எதுக்கு ஸ்லிப்னு வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல மேல போகுதுல ப்ரோ, எக்ஸ்ட்ரீமை தொட்டு மார்க்கெட் மேல ஏறுது. மேல மேல போறாங்க ஓகே. அங்க ஸ்ட்ரக்சரே இல்லையே. ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ஃபிளிப் பியூஸ்லாம் நீங்க மார்க் பண்ணணும். ஜஸ்ட் கேண்டல் தானே இருக்கு. ஓகே ரைட் ரைட் ரைட். கேண்டல்ஸ்ல மார்க் பண்ண சொல்லி கொடுக்குறேன் நான். கேண்டல் கேண்டல்ஸ்ல வந்து ஒரு ஃபிளிப் பியூஸ் மார்க் பண்ணாலும் வந்து அதுக்கு ஒரு ரூல் இருக்குல்ல. டவுன் ட்ரெண்டா இருக்கலாம். என்ன சொல்லிருக்கேன் நானு? சரி சரி சரி. ரீசன் இருக்குல்ல. புரியுதா? சொல்லுங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஷேர் பண்றேன் பாருங்க நான் கோல்டு. இல்ல எனக்கு என்னன்னா வந்து சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு டவுட் என்னன்னா இந்த இடத்துல பேசுங்க சொல்லுங்க ப்ரோ. பாலா ப்ரோ சொல்லுங்க. இல்ல 50 to 60 ஏரியா தொட்டின அந்த பாக்ஸுக்குள்ள நடக்கணுமா இல்ல கீழே வந்து கிளிப் வியூஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா கேட்கணும். இப்போ நான் ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இதையும் கம்பைன் பண்ணிக்கிங்க அந்த டவுட்டும். சொல்லுங்க ப்ரோ இது நம்ம 15 மினிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ ட்ரேட் எடுக்க. 15 மினிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த 3 மினிட் 1 மினிட்லாம் வரானா ஸ்ட்ரைட்டா 5 மினிட்ஸ்ல என்ன தெரியுதுன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஃபிளிப் பியூஸ் ஆயிருக்கா? ஹையர் டைம் ஃப்ரேம்லயும் பிரேக் ஆயிருக்கா நம்ம பார்த்தோம். சரிங்க, ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரேக் தான் வச்சிருக்காங்க. சோ மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா மேல போனா என்ன நடக்கணும்? இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். லாஸ்டா இங்க ஒரு ஃபிளிப் நடந்திருக்கா? இங்க ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. அதோட ஹை எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த ஹை பிரேக் ஆன அப்புறமா தான் வந்து நம்ம பையே போகணும். இப்போ பாலா ப்ரோ நீங்க கேட்டீங்களா மைனரா வந்து? ஆமா ப்ரோ. இப்போ எனக்கு இந்த ஸ்விங்குக்கு எனக்கு ஒரு லோ கிடைக்கணும்னா மைனரா ஒரு ஃபிளிப் பியோஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுங்களா உங்களுக்கு கிளியரா? ஒரு ஃபிளிப் பியோஸ் ஆகணும். அப்போதான் எனக்கு லோ கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்? இந்த இம்பல்ஸுக்கு நான் ரீடெஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ரீடெஸ்ட் ஏரியால என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரீடெஸ்ட் ஏரியால இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கு பிளஸ் ஓகே கேப் இருக்கு. மார்க் பண்ணிட்டேன்னா ஜோனு இந்த ஏரியாவுக்கு வந்தாதான் நான் என்ன பண்ணணும்? நான் ரியாக்டே நான் பண்ணணும். அதுலயே நான் வெயிட் பண்ணணும். அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வேலிடான ஏரியா எதனா இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஏரியால வந்து என்ன ஜோன் இருக்கு? ஒரு கீ ஏரியா இருக்கா? ஒண்ணு இந்த ஏரியால ரியாக்ட் ஆகிட்டு செல் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா, 2 ஏரியா தான் இருக்கு. ஓகேவா? இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஒரு செல் என்ட்ரி நான் சொன்னேன்ல. இப்ப இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்ட்ரீம்ல இருந்து செல் ஆயிருக்கா இந்த ஸ்ட்ரக்சர்? சரிங்க, இந்த இடத்துல இங்க ஒரு ஃபிளிப் நடந்திருக்கு. அதோட மைனஸ் ஸ்ட்ரக்சரோட ஹையா ஒரு ஃபிளிப், இது ஹையா. அதுல என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட்? கரெக்டா பிளாக் இருக்கு. இன்பேலன்ஸ் இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா பிளாக் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ராப்பரா பிளாக்ல வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க? மார்க்கெட் வந்து ஷிஃப்டும் நடந்துச்சு. ஒரு ஃபிளிப் பியூஸ் ஆயிடுச்சு. இங்க நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனே வரல. தெரியுதுங்களா உங்களுக்கு? கன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்கணும்? இங்க பியூஸ் ஆயிடுச்சா? இதுக்கு ரீடெஸ்ட் வந்தா தாராளமா செல் இருக்கலாம். எஸ் செல் ஆயிருக்கு. பட் ஆனா நம்மளுக்கு தேவையான கன்ஃபர்மேஷன் வரல இந்த இடத்துல. அதனால இந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஏன் ப்ரோ அந்த இம்பல்ஸ்க்கு இல்லாம நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு செல் பண்ணக்கூடாதா? கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு செல் பண்ணலாம். பட் ஆனா ரிஸ்க் இருக்குன்னா தாராளமா நீங்க செல் போகலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஃபிளிப் பியூஸ் ஆயிருக்கா? பியூஸ் இங்கதான் நடந்திருக்கு. இப்போ ஃபுல்லாமே வந்து இம்பல்ஸா? இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் நம்ம செக் பண்ணிருக்கோம். இப்போ நான் 1 மினிட்ல இருக்கேன். இந்த இடத்துல பார்க்கும் போது ஸ்வீப் நடந்ததா? ஃபுல்லா வந்து என்ன பண்ணிருக்காங்க? சாரி ஸ்வீப் இல்ல, பிரேக் ஆயிருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது வந்து ஸ்வீப் நடந்திருக்கும். ஏன்னா இந்த ட்ரேட் நான் பார்க்கணும். தெரியுமா உங்களுக்கு? எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ரேடியா மேலே ஏறினாங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருக்கலாம். ப்ராப்பரா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க.
ஆனா வந்து மைனர் டைம் ஃப்ரேம்ல பண்றவங்க வந்து இது ஒரு பிரேக்னு பார்த்திருப்பாங்க. ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே ப்ராப்பரா வந்து எல்லா ஆர்டரையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு ரேடியா மேல ஏறுறாங்க. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா அழகா டார்கெட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும்ல இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் போறாங்க. இன்னும் ரீடேஸ் ஏரியா வந்து டேப் பண்ணல. ஓகேவா, ரீடேஸ் ஏரியா டேப் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஷிஃப்டும் நடக்கல. இந்த மைனர் 1 மினிட்ல மட்டும் ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஹை டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது ஷிஃப்டே நடக்கல. இதுலதான் நம்ம போய் மாட்டிக்கவே கூடாது. புரிஞ்சுதுங்களா? இது அகைன்ஸ்ட் ட்ரெண்ட். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட். மைனரா வந்து இப்போ ஓவரால் பாத்தீங்கன்னா கோல்டு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இந்த இடத்த எதுக்காக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருப்பாங்க, ஒண்ணு இந்த இம்பல்ஸுக்கு ரீடேஸ் போறதுக்காக. ஏன்னா இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு இம்பல்ஸ் தானே ரீடேஸ் போவாங்க. அதுக்குள்ளேயே ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க. அதுக்குள்ளேயே இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா, இதுக்கு ரீடேஸ் போயிட்டு கீழே வராங்க பாருங்க. இதுதான் மேட்டர். நம்ம வந்து கிளியரா வந்து உத்து பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் ஓகே எங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ நான் வந்து ஜூம் அவுட்ல பார்த்தேன், எனக்கு வந்து ஜஸ்ட் இது வந்து டிராப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா. இதுவே வந்து ரீசெட் பண்ணிட்டு பார்க்கும்போது இங்க ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதுக்கு ரீடேஸ்டே பண்ணல. அப்போ இதுக்காக தான் வந்து மேல வந்திருக்காங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரே டே கீழே வராங்க. இவ்வளவுதான் சிம்பிள். நம்ம பாக்குற விதம் தான் ப்ரோ மார்க்கெட். ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்து தப்பா மார்க் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நீங்க தான் மாட்டிப்பீங்க. மார்க்கெட் கரெக்டா தான் போகும், பட் ஆனா நம்ம மார்க் பண்ற விதம் தான் ஒண்ணு இருக்கு. புரிஞ்சுதா ப்ரோ? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடாவது கிடைக்குமா ப்ரோ இந்த மாதிரி நம்ம பார்த்து மார்க் பண்ணி வச்சா? கண்டிப்பா கிடைக்கும். எப்படின்னா வந்து இப்போ 15 மினிட்ஸ் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 5 சார்ட்னா நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். 5 இல்ல ஒரு 4 சார்ட். ஏன்னா வந்து 15 மினிட்ஸ் சில டைம் வந்து என்ட்ரி கிடைக்காம போகலாம் அந்த பேர்ல. அப்படின்னா வந்து வேற பேர்ல கிடைச்சிரும். இந்த பேர்ல கிடைக்கலையா வேற ஒரு பேர். அதோட லோயர் டைம் ஃப்ரேம் வரீங்கன்னு வச்சுங்க, 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வரீங்கன்னா 3 பேர். அதுக்கு மேல அதிகமாலாம் பார்க்காதீங்க. ஓகேவா, 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிறதா இருந்தா. இன்னும் 1 மினிட்ல வந்தீங்கன்னா ஒரே பேர் போதும். ஏன்னா என்ட்ரி நிறைய கிடைச்சதே இருக்கும் உங்களுக்கு, சொல்ல வேணும். பட் ஆனா வந்து பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க 1 மினிட் வரீங்கன்னா வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷிஃப்ட் ஆகிங்க. தப்பு சொல்ல மாட்டேன். ஸ்டார்டிங்லயே வந்து 1 மினிட் வந்தீங்கன்னா கண்டிப்பா அடி வாங்குவீங்க. ஓகேவா, ஆனா எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் வந்து ஒண்ணுதான் வரும். நம்ம வந்து இது ஹையர் டைம் ஃப்ரேம், இது 1 மினிட் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா நம்ம பாக்குற விதம் பிளஸ் வந்து மார்க் பண்ற விதம் தான் வந்து கரெக்டா இருந்ததுன்னா கரெக்டா போகும். நம்ம தப்பா மார்க் பண்ணிட்டு மார்க்கெட்டை குத்த சொல்லியிருந்தோம்னா வந்து நம்ம மேலதான் மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா, ஓகே. வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? வேற எதனா டவுட்ஸ் இருக்கா? 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 5 மினிட்ஸ்ல எடுக்கலாங்களா? புரியல 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த புஷ் பிஎஸ் வந்து நம்ம ஷிஃப்ட் பாத்துக்கலாம். எஸ் 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 1 மினிட்ல வந்து ஷிஃப்ட் பாக்குறதுக்காக 1 மினிட் யூஸ் பண்ணிக்கங்க. ட்ரேட் எடுக்கிறது 5 மினிட்ல எடுத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? 1 மினிட்ல ட்ரேட் எடுத்தா 1 மினிட்லயே வந்து மைனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் செகண்ட்ஸா இருக்கும். நம்மளால வந்து செகண்ட்ஸ் போக முடியாது. ஓகேவா, பட் ஆனா 1 மினிட்லயே சின்னதா ஸ்ட்ரக்சர் தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து கேண்டல்ல வந்து ஸ்விங்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா. அப்போ வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க பாக்கணும்னா கேண்டல்ல இருக்க ஸ்விங்ஸ் பாத்துக்கணும். சில டைம் வந்து 1 மினிட்லயே உங்களுக்கு மைனஸ் ஸ்ட்ரக்சர் தெரியாது, ஜஸ்ட் கேண்டல் மட்டும் இருந்ததுன்னா கேண்டல்ல இருக்க ஸ்விங்ஸ் பார்த்துட்டு நீங்க போயிடலாம் ஃபிளிப் பிஓஎஸ். ஓகேவா, அப்படி இல்ல எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு ப்ரோ, உங்களுக்கு எதனா டவுட்ஸ் வந்து கிளாஸ் முடிஞ்ச அப்புறமா எதனா டவுட்ஸ் வந்தா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த சொல்லி கொடுத்த வந்து வீடியோஸ் எல்லாம் இருக்குல்ல அதை எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு இன்னும் டவுட் இருக்கும் ஸ்ட்ரைட்டா வந்து உங்க குரூப் இருக்குல்ல அதுல பாருங்க. அதுல வந்து உங்க டீம் இருப்பாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள கான்டாக்ட் பண்ணா அவங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணி கிளாரிஃபை ஆயிடும். அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து ஈஸி கூட வரலாம். உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குல்ல, ஏன்னா உங்களுக்கு கிளாஸும் முடிய போகுது. இந்த டைம்ல வந்து நீங்க எல்லாமே வந்து பக்கா மார்க் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஓகேவா, டவுட்ஸ் இருக்கா? ட்ரேட் எடுக்கலாமாங்கிறதுலே ஒரு டவுட், பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா ஒரு டெமோ அக்கௌண்ட்லாம் பண்ணுங்க. ரொம்ப பயமா இருக்குண்ணா அதுக்கப்புறம் ரியல் மாறிக்குங்க. ஏன்னா வந்து ரியல் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்ல பண்ணீங்கன்னா வந்து அந்த எமோஷன் அந்த இதெல்லாம் வந்து என்ன ஆகும், இப்ப இது டெமோல பண்ணீங்கன்னா எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ரியல்ல பண்ணும் போது ப்ராப்பரா ஜேர்னல் பண்ணுவீங்க. எதுக்காக அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு, எதுக்காக ப்ராஃபிட் வந்திருக்கு, ஓகே இந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட் வருதா, ஓகே நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இந்த கன்ஃபர்மேஷன் வந்தா மட்டும் போகலாம், அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. பட் ஆனா டெமோ அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஓகே லாஸ்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ப்ராஃபிட்டா அது எதுவுமே உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகாது. ஆனா ரியல் பண்ணும்போது வந்து ட்ரிகர் ஆகும். உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா டெமோல பண்ணுங்க, அதே ப்ராப்பரா பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரியலுக்கு மாறிக்குங்க. ஓகேவா.